அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் கிறிஸ் எம் ஜெயச்சந்திரன். மாற்றம், முன்னேற்றம். தனிநபர்கள் சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக நீடித்து நிலைக்கக்கூடிய முன்னேற்றங்களை கொண்டு வர முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லைங்க. வாழ்க்கையில பல சாதனைகள் புரிந்த பல மேதைகளும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. மாற்றம், முன்னேற்றம், இந்த மையமா வச்சு நாம ஏன் ஒரு வித்தியாசமான முயற்சி, அதாவது ஒரு நிகழ்ச்சியை உருவாக்க கூடாது? அதையே நம்ம ஜுபாட்டஸ் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் கொஞ்ச நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். அதோட விளைவு தான் கிறிஸ் ஜெய் சந்திரனின் அறிவுசார் அலப்பறைகள். திரும்பவும் அந்த நிகழ்ச்சி பேரை நான் உங்ககிட்ட சொல்றேன். கிறிஸ் ஜெய் சந்திரனின் அறிவுசார் அலப்பறைகள். என்னடா இவரு பேரை கொஞ்சம் வித்தியாசமா உச்சரிக்கிறாருன்னு நீங்க நினைக்கலாம். கரெக்ட் தாங்க. கிறிஸ் ஜெய் சந்திரன் அப்படின்னு 3 கதாபாத்திரங்கள் இந்த அறிவுசார் அலப்பறை நிகழ்ச்சியில வரப்போறாங்க. அதுல கிறிஸ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நானே சுயமாகவே டாக்டர் கிறிஸ் எம் ஜெயச்சந்திரனா வரப்போறேன். அப்ப அந்த ஜெய் அண்ட் சந்திரன் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் இருவருமே ட்வின் பிரதர்ஸ், உடன்பிறப்புகள், இரட்டை சகோதரர்கள். அதுல ஜெய் அண்ட் சந்திரனுக்கு வழிகாட்டியா இருக்க போறவர் தான் கிறிஸ் என்ற ஒரு நபர். சந்திரன் அப்படின்ற அந்த கேரக்டர் தான் ஜெய்யை விட மூத்தவர், முதல்ல பிறந்த இரட்டை சகோதரர். சந்திரன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்க பொழுது அவர் எப்படி அப்பா அம்மா இல்லாத சூழ்நிலையில வெறும் சகோதரி மட்டும் ஒருத்தங்க தனியா வாழக்கூடிய சூழ்நிலையில ஜெய் என்ற கூட பிறந்த அந்த இரட்டை பிறப்பு சகோதரரை எப்படிலாம் தொல்லை பண்றாரு, எப்படிலாம் கஷ்டப்படுத்த போறாரு அப்படின்றது நீங்க பார்க்க போறீங்க. அந்த கேரக்டர்ல நானே நடிக்கிறதுனால ஒரு சில தவறான பழக்கங்கள் எனக்கு இருக்கும் நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா அது வெறும் நடிப்பு தான். கிறிஸ் ஜெய் சந்திரனின் அறிவுசார் அலப்பறை நிகழ்ச்சியில சில விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது சந்திரன் எப்படி வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி போகிறாரு அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட உட்கருத்து. இந்த நிகழ்ச்சியோட ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே நகைச்சுவை மட்டும் இருக்க போறது இல்லைங்க. அதோடு அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்தக்கூடிய, நம்மை சுற்றி சில தவறான பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளும் பொழுது நாம மேற்கொள்ள வேண்டிய வழிமுறை என்ன, ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டு டீல் வித் சச் ப்ராப்ளம்ஸ், அதையும் நம்ம பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து கிறிஸ் ஜெய் சந்திரனின் அறிவுசார் அலப்பறைகள் நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி, வணக்கம். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என்னிடத்தில் வந்தங்கள் இல்லாதவன், கை கத்தி வாய்ப்பொத்தி ஆதாயம் காணாதவன், அந்த ஆகாயம் போலாபவன். நான் பொல்லாதவன். சூப்பர் ஸ்டார் சரக்கு போட்டு பாடுறது ஒரு பாட்டு. இப்போ கமலஹாசன் சார் சரக்கு அடிச்சு பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடிடலன்னா இல்லை தப்பாக போயிடுவேன். என்ன பாட்டு பாடலாம்? என்ற பாட்டு பாடலாம், கரெக்டாக இருக்கும். தகிட தகமே தகிட, ஐயோம்மா உள்ள போ. தகிட தகமே தகிட தகமே தந்தானா வருது என்ற மீதானா சில கஷ்டம் பிடிக்கிறது குடிக்கிறதுல பார்த்தா கருப்பாயிடுவான். இப்போ கொஞ்சம் அடிக்க வசிக்கலாம், அமைதியாக இல்லைங்க. டேய் சந்திரன், டைம் என்னடா ஆகுது? ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வராம இருக்க? டைம் என்ன? ஆமா, சூரியனை காணோம். சூரியன் ரெஸ்ட் எடுக்க போயிடுது போலுது. அப்போ நிலா எங்கேயாவது இது காணும், அதுவும் காணும். அப்போ என்னடா டைம் ஆச்சு? ஏன்டா நான் வீட்டுக்கு வரணும்? டேய், கையில ரிஸ்ட் வாட்ச் கட்டியிருக்கல, டைம் பார்க்க தெரியாதா? சரி, சின்ன முள்ள எங்க இருக்கு, பெரிய முள்ள எங்க இருக்குன்னு சொல்லு. டைமை நான் உனக்கு சொல்றேன். என்னது? சின்ன முள்ளங்களுக்கு பெரிய முள்ளங்களுக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதானே? ஒரு இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஏன்னா ஓகே, சின்ன முள் ஓகே,
ரேய் ஜெய, சின்ன முள்ளும் சரி பெரிய முள்ளும் சரி ரெண்டுமே இது உள்ள வேண்டாம். இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்னடா டைம் ஆகுதா? டேய் என்ன ஜோக் அடிக்குதா நினைப்பா? உன்னோட பெரிய தொல்லையா இருக்குடா எனக்கு. ரேய் ஜெய, எனக்கு இல்லை ஜோலி. நான் லைட்ல சரகடிச்சுட்டு என் தம்பி உன்னை கலாச்சுன்னா எனக்கு ரொம்ப ஜாலி. எப்படி? எனக்கு இல்லை ஜோலி, உன்னை கலாச்சுன்னா எனக்கு ரொம்ப ஜாலி. மௌன என்கிட்ட பேச்சு கொடுத்தத கேர்ளு. என்ன நீ ஒரு கேர்ளு, நான் தூமாங்கோலிட்டு உனக்கு மௌனா. என்ன சொல்றான் இவன்? என்னடா விராட் கோலியா சொல்ற? ரேய் விராட் கோலி இல்லடா, விராட் கோலி இல்ல. உனக்கு கேர்ள் குண்டு தெரியுமா? கேர்ள் குண்டு. என்னடா சொல்ற? கோழி குண்ட சொல்றியா? கோழி குண்டு இல்லடா, கேர்ளு. இந்த பன்னீர் கலர்ல எல்லாம் ஒண்ணு வருமா டம்பாண்டு புஷின் அடிச்சு ஒட்டி மடக்கு நம்ம கூட பிள்ளை சின்ன வயசுல. ஆமா, கோலி சோடா. கரெக்ட். அதுக்குள்ள ஒண்ணு வரல, பலன்னு ஒண்ணுக்குள்ள தம் தூண்டு கண்ணு மாதிரி. அதுதான் நீ. நீ ஒரு கலி, நான் ஒரு டுமாங்கலி. அந்த கோலிய சின்ன பசங்க பெரிய டுமாங்கல்ல சும்மா அச்சு சாத்திர விட்டுருவாங்க பாத்துருக்கேனே. அது மாதிரி மௌன நீ அதாவது என்கிட்ட பேச்சு குத்த மௌன நீ கேர்ளு. புரியுதா? அவள்தான் உன்ன. வர வர உன்னோட தொல்லை தாங்க முடியலடா. காசை அப்பா வச்சுட்டு போன எல்லா காசையும் இப்படி குடிச்சு அழிச்சுன்னா அந்த காசெல்லாம் தீர்ந்து போன பிறகு என்னடா பண்ண போற? ஒரு பெரிய இவரு அறிவியல் கண்டுபிடிச்சிட்டாரு, அப்துல் கலாம் ஐயா. ஆமா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாண்டா, எங்க மகிழ் குத்துத நான் குச்சி தீர்றேன். அப்புறம் நம்ம விக்கிமா எனக்கே குத்துது கொஞ்சம், அதையும் குச்சி தீர்த்துருவேன். சரி, அப்பா அம்மா கொடுத்தது எல்லாத்தையும் குடிச்சே தீக்க போற, அப்ப என்னடா பண்ண போற? நமக்கு ஒரு வீடு ஒண்ணு இருக்குல்ல, கரெக்டா? ஆமா இருக்கு. நமக்குன்னு சொந்தமா ஒரு சின்ன வீடு இருக்கு. சின்ன வீடுல கொஞ்சம் பேசலாம் சரியா? அந்த வீட்டுல ஆஃப் உனக்கு ஆஃப் எனக்கு, கரெக்டா? ஆமா கரெக்ட் தான். என்ன இப்போ? உனக்கு இருக்கிற ஆஃப் அதுல எனக்கு ஆஃப் வரணும், புரியுதா? இல்லைன்னா நீ ஜாலி சரியா? ஒரு ஃபுல்லா 3 கோட்ரு எனக்கு, 3 ஒரு கோட்ருதான் உனக்கு. தொல்லை பண்ணால்தான் உன்ன. டேய் குடிகாரா, என்னடா பேசிட்டு இருக்க? எனக்கு குடிகாரன்னு சொல்லாத, புரியுதா? எங்களுக்கெல்லாம் மரியாதை ஒரு பேரு. என்னடா மரியாதை? என்னடா பேரு அது? குடி மகன் சொல்லு. ட்ரிங்க்ஸ் அந்த மரியாதை கூப்பிடுறா என்ன? என்னது ட்ரிங்க்ஸ் அண்ணா? என்னடா இது? குடினா என்ன? ட்ரிங்கு. மகன்னா என்ன? சனி. ஸோ குடி மகன்னு கவர்மெண்டே ஒரு டீசெண்டான பேரை குத்துருக்குது. அதனால அப்படியே சொன்னேன். நீ புத்தா என்னது ட்ரிங்க்ஸ் அண்ணா? இப்படி என்ன நீ கலாசனே இருந்தனா மௌன போதில் ஒரு நாள் மொத்த வீட்டையும் ஏன்னா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவன் கொடுக்குற காசுல ஒரு மாசம் வீடு வராம நான் பாட்டு குஷிட்டு வேந்துருவேன். அப்போ என்னடா பண்ணுன்னு பட டேய், நீ என் தம்பி, உன்னை உடனே சீனியரு, உலகத்தை பார்த்தவன். ஆமா, என்னடா உன்னோட சீனியரு? உன்னை உடந்த உலகத்துல 2 நிமிஷம் முன்னாடி வந்தேன். எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு உன்னை விட. ஆமா, 2 நிமிஷம் முன்னாடி பிறந்தேன். ஆனா குடிகாரனா மாறி இப்படி சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்க. ஒருத்தன் கேட்டுக்கான், நான் என்ன பண்ணேன் அவனுக்கு எழுதி கொடுத்துறேன், மாட்டினடா. டேய் சந்திரன், நீ இது மாதிரி செய்வேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி செஞ்சாலும் அதை என்னால சட்டப்படி டீல் பண்ண முடியும். அதுக்கு நிறைய லா பாயிண்ட் இருக்கு, உனக்கு தெரியுமா? ஜெயிலா பேசுறான், ஜெயிலா பேசுனா எனக்கு கிடைக்காது பெயிலா? நான் போக வேண்டிய ஜெயிலா? எப்பா ஜெய, நீ லா பாயிண்ட் பேசினா பயமா இருக்கும். என்னதான் சொல்ல வர? அப்படி நான் வீட்டை யாருன்னா எழுதி கொடுத்தேன்னா உன்னால அது கேன்சல் பண்ண முடியும். எப்படா எழுதி கொடுத்தது தான் புட்டா. என்ன மாதிரி எத்தனை பேர் பைன் ஷாப்ல எல்லாம் பேசிக்கிறான்னு தெரியுமா? 5 லட்சம் வீட்டை 50,000 கொடுத்துட்டு மொத்தத்தை குடிச்சிருக்கானுங்க நிறைய பேர். அது மாதிரி நானும் பண்ணுவேன். புட்டா அவனை காசு கேட்கும்போலாம் நீ கொடுக்க நல்ல பட்ஜெட் நீ புட்ட. டேய் சந்திரன், சட்டத்துல ஸ்பெஷல் ரிலீஃப் ஆக்ட்னு ஒன்று இருக்கு.
அந்த ஆக்ட் படி உன்னை மாதிரி குடிச்சு தொல்லை பண்றவங்க குடி போதையில சொத்தை யாருக்குமே தெரியாம எழுதி கொடுத்தாலும் அந்த பத்திரப்பதிவை தாராளமா கோர்ட்ல கேஸ் போட்டு 3 வருஷத்துக்குள்ள கேன்சல் பண்ண முடியும். ஏதாவது 3 வருஷத்துல கேன்சல் பண்ணலாமா? அப்போ என்னால உன்னை ஏமாற்றி சொத்தை வைக்க முடியாதா? என்னடா சொல்ல வர? டேய் ஆமாண்டா, உன்ன மாதிரி குடி போதையில வீட்டுல இருக்கக்கூடிய சொத்தை நிறைய பேர் இதை மாதிரி தான் எழுதி வச்சிடுறாங்க. பொதுமக்களே, உங்க வீட்லயும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க குடி போதையில சொத்தை எழுதி கொடுத்தாங்கன்னா ஒரு கோர்ட்டை நீங்க அணுகி சிவில் சூட் மூலமா நீங்க அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய முடியும். சொத்து ஒரு முறை இன்னொருத்தருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதுன்னா சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் சுயமாகவே பத்திரப்பதிவை கேன்சல் பண்ண முடியாது. ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமா தான் கேன்சல் பண்ண முடியும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொத்தை ஒரு நபர் விற்கும் பொழுது சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய பக்குவத்துல அவர் இருக்கணும்னு சொல்லுறது. என் அண்ணனை மாதிரி குடி போதையில இருக்கும் பொழுது கையெழுத்து போடும் பொழுது அவர் தெளிவான மனநிலையில இருக்க மாட்டார் இல்லையா? அதனால ஒருவேளை அவ்வாறு அவர் எழுதி கொடுத்தாலும் அந்த சொத்தை 3 ஆண்டுகளுக்குள்ள அந்த பத்திரப்பதிவை கோர்ட் ஆர்டர் மூலமா நம்மளால கேன்சல் செய்ய முடியும். நீங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல வக்கீலை இந்த மாதிரி அணுகினீங்கன்னா முழுமையான சட்ட ஆலோசனை அவர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.